ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छे हैं, அவர் கிருபை என்றும் உள்ளது. उनकी कृपा सदा तक है। அவர் நம்ம இந்த 11 மாசம் நம்ம பாதுகாத்து வந்தார், वो हमें 11 महीना उन्होंने चलाकर लेकर आए हैं இனிமேலும் பாதுகாக்கப்பார். और भी हमें संभालने वाले हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு சிறிய ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். एक छोटी सी आराधना करके फिर हम प्रभु की वचन की ओर जाते हैं। ஹalleluya. हालेलुया। எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பரமபிதாதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பரமபிதாதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமையை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமையை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும்
செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. அப்பா பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, हमसे உமக்கு प्रेम நன்றி करने அப்பா. वाले हमारे अच्छे पिता, हम आपको धन्यवाद कहते हैं। கர்த்தாவே, परमेश्वर, இந்த நாளிலே கூட ராஜா इस दिन में भी அடியேனை அழைத்து हमें बुलाकर, அப்பா ஒன்றுக்கு உதவாத இருந்த என்னை कोई भी चीज की लायकी नहीं आपने हमें बुलाकर எனக்காக யாவையும் செய்து முடித்து मेरे लिए सब कुछ आपने कर कर கர்த்தாவே இந்த இடத்திலே நிற்க தகுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. परमेश्वर यहाँ पर खड़े रहने के लिए लायकी बनाए, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. इसलिए हम आपको धन्यवाद कहते என் हैं। வாழ்நாள் முழுவதும் தகப்பனே, हमारी पूरी जिंदगी, என் கடைசி மூச்சு இருக்கும் வரையிலும் हमारी आखिरी सांस तक உம்முடைய வார்த்தையை, आपके वचन, உம்முடைய वசனத்தை आपके वचन को இந்த ஜனங்களுக்கு போதிப்பேன் ராஜா. हम लोगों को प्रचार करेंगे। நீர் என்னோட கூட இருங்க சுவாமி. आप में हमारे साथ रहो। நீர் என்னோட கூட இருந்தீரானால் தகப்பனே, आप अगर हमारे साथ है, தகப்பனே இந்த உலகத்தில் ஒருவனை நீ தேடினீரே ஆண்டரே. परमेश्वर इस दुनिया में आपने एक को आप खोज रहे थे, இந்த மகனாக நான் இருப்பேன் ராஜா. उस पुत्र मैं बनकर रहूं। கர்த்தாவே நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. परमेश्वर आप मुझे उठाकर मुझे उपयोग कीजिए। அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் தகப்பனே பூரிப்படையும்படியாய் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் ராஜா. परमेश्वर आए हुए और एक के हृदय खुशी से मग्न होने के जैसे वचन आप दीजिए पिता। கர்த்தாவே எத்தனை கண்ணீரோடும் கவலையோடும் வந்திருக்கிறார்கள் தகப்பனே. कितने सारे आंसुओं के साथ, दुख के साथ आए हैं। பிரயோஜனமுள்ள வார்த்தை வெளிப்படட்டும் சுவாமி. एकदम उपयोग का वचन मेरे मुंह से निकलने दो। கர்த்தாவே நீர் என்னை மறைத்து, परमेश्वर आप मुझे छुपाकर, நீர் வெளிப்பட்டு आप प्रकट होना है। இவர்களுக்கு வார்த்தையை தாரும் ஆண்டவரே. आप इन्हें वचन दीजिए। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஆரம்பம் முதல் स्टार्टिंग से लेके முடிவு வரையிலும் अंत तक நீரே வழிநடத்தும் கர்த்தாவே. आप ही चलाइए पिता। இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे जीवित अच्छे पिता। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, ஹalleluya. हालेलुया। வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். ஹalleluya. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். जो पढ़ता है वो सोचेगा। வேதாகமத்தை வாசிக்கிற நாம் जो पवित्र शास्त्र को जो पढ़ते हुए हम, தேவன் என்ன பேசுகிறார், परमेश्वर क्या बोलते हैं, தேவன் என்ன சொல்லுகிறார், परमेश्वर हमसे क्या बातें कर रहे हैं, அவர் விருப்பம் என்ன, और उनकी चाहत क्या है, அவருடைய சித்தம் என்ன, और उनकी इच्छा क्या है, எல்லாவற்றையும் நாம் அறிந்து सभी कुछ हम जानकर அவருக்காக நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும். उनके लिए हम सब कुछ करेंगे। அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए हमें बुलाए हैं, அதற்காகத்தான் நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். इसलिए हम यहाँ पर इकट्ठा हुए हैं। கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छे हैं அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். और हमें संभालने वाले परमेश्वर है वो। हालेलुया। மத்தேயுவின் புஸ்தகம் मत्ती की पुस्तक 16 அதிகாரம் 16वां अध्याय 13 வசனம் 13वां वचन। வாசிப்போம். मत्ती 16 में 13वां वचन। हालेलुया। இயேசு சுவாமி यीशु मसीह பிலிப்பி செசரியாவின் பட்டணத்தில் வரும் பொழுது जब कैसरिया में फिलिप्पी के प्रदेश में जब आए थे, தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், अपने चेलों को देखकर वो पूछे மனுஷகுமாரனாகிய என்னை कि लोग मनुष्य के पुत्र ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று लोग கேட்கிறார். क्या करके बुलाते हैं। அதற்கு इसको சீசர்கள் சொல்லுகிறார்கள், अभी चेले लोग बोलते हैं, சிலர் யோவான் ஸ்தானகன் என்றும், कुछ लोग बोलते हैं यूहन्ना बपतिस्मा देने वाला, சிலர் எலியா என்றும், और कुछ लोग एलिया, வேற சிலர் எரேமியா தீர்க்கதரிசிகள் என்றும், और कुछ लोग एरेमिया भविष्यद्वक्ता, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுகிறார்கள். हर लोग हर एक तरह से पुकारते हैं। அப்பொழுது தேவன் கேட்கிறார், तब परमेश्वर पूछते हैं, என்னுடைய சீசர்களாகிய நீங்கள் मेरे चेले लोग आप लोग என்னை யார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? मैं कौन हूं करके आप लोग क्या बुलाते हैं।
அதற்கு சீமோன் பேதுரு சொன்னார், तब शिमोन पतरस ने उनको उत्तर दिए, நீர் आप ஜீவனுள்ள தேவனுடைய जीवते परमेश्वर குமாரனாகிய கிறிஸ்து का पुत्र मसीह என்று சொன்னார். बोले। அவர் वे அதை சொன்ன உடனே தேவன் சொன்னார், उसे सुनते ही परमेश्वर ने उत्तर दिए, பேதுருவே, ए पतरस, நீ கர்த்தரால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், तुम परमेश्वर से आशीर्वाद पाए हुए हो। உன் மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, मांस या लहू ने ये आपको बताए नहीं, பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். स्वर्ग में जो मेरे पिता है वही आपको ये प्रकट किया है। ஆதலால் इसलिए பேதுருவே, पतरस, உன் மீது என் சபையை கட்டுவேன், तुम्हारे ऊपर मैं अपना कलीसिया को बांधूंगा பாதாளத்தின் திறவுகோலை உன் கையில் கொடுப்பேன், और आदालों का जो चाबियों में तुम्हें दूंगा। பரலோகத்தை பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ तुम जो भी यहाँ पर पृथ्वी में बांधते हो, நீ அதை பரலோகத்திலும் கட்டுவாய் என்று சொன்னார். तुम वो सब कुछ स्वर्ग में भी बांधोगे, ऐसे उत्तर दिए। அதை சொல்லி முடித்த பின்பு इसे बोलकर खत्म करते ही பிற இயேசு சாமி சொன்னார், यीशु मसीह ने बोले, மனுஷகுமாரன் ஆகிய நான் मनुष्य का पुत्र मैं 2 நாளைக்கு அப்புறம் சிலுவிலே அறையப்பட்டு 2 दिन के बाद 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து வர வேண்டும் என்பது मुझे क्रूस में लटका இது देंगे பிதாவினுடைய சித்தம் என்று और तीसरा दिन मैं जी उठकर आऊंगा, यही प्रभु का सिद्ध है। அதற்கு பேதுரு சொன்னார், इसके लिए पतरस ने बोले, ஆண்டவரே இது உமக்கு நடக்க கூடாது என்று. परमेश्वर ये नहीं होना चाहिए। ஆண்டவர் परमेश्वर பேதுருவை திரும்பி பார்த்து சொன்னார், पतरस को मुड़कर देखकर बोले, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, दूर जाओ शैतान, எனக்கு நீ இடரலாய் இருக்கிறாய், तुम मेरे लिए एक बाधा बनकर खड़े हो। நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் तुम परमेश्वर की जो चाहते उसके जैसे नहीं सोचते हुए மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். तुम मनुष्य के जैसे सोचते हो। 2 வசனத்துக்கு மேலதான் சொன்னாரு, 2 वचन के बाद ही बोलते हैं, உன்னுடைய கையிலே பரலோகத்தின் சாவியை கொடுப்பேன், திறவுகோலை கொடுப்பேன் என்று. अभी पहले बताए थे कि तुम्हारे हाथ में मैं आदोलों का एक चाबी दूंगा உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று. और तुम्हारे ऊपर मैं अपने कलीसिया को बांधूंगा। 2 வசனத்துக்கு கீழே சொல்றாரு, और 2 वचन के बाद पिता बोलते हैं, அதே பேதுருவை பார்த்து, वही पतरस को देखकर, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, मेरे से दूर जाओ शैतान। வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுவான். जो इसे पढ़ता है वो सोचेगा। தேவன் 2 வசனத்துக்கு முன்னாடி தான் சொல்றாரு, परमेश्वर 2 वचन के पहले ही ऐसा बोलते हैं இந்த சபையின் மீது இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் कि என்று. इस पत्थर के ऊपर ही मैं अपना कलीसिया बांधूंगा। 2 வசனத்துக்கு கீழே சொல்றாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று. 2 वचन के बाद बोल रहे कि तुम दूर जाओ शैतान। ஆண்டவரோட சீசர் அவரு, परमेश्वर के चेले हैं वो। அவருக்கே அந்த நிலைமைன்னா, अगर उनका ही ये हालत है, நம்மளுடைய சிந்தனை சரியில்லைன்னா अगर हमारी सोच अगर सही नहीं है, நமக்கும் அதே வார்த்தை தான், हमें भी वही मिलेगा, நமக்கும் அதே வார்த்தை தான். हमें भी वही शब्द मिलेंगे। நமக்கு हमें தேவனுடைய சிந்தனை நமக்கு தேவை, परमेश्वर का जो सोच है वो हमें जानना है, மனுஷனுடைய சிந்தனை அல்ல. मनुष्य का सोच नहीं। தேவனுடைய சிந்தனை என்றால் என்ன? परमेश्वर की सोच का मतलब क्या है? தேவன் என்ன யோசிக்கிறார், परमेश्वर क्या सोचते हैं, அவர் என்ன விரும்புகிறார், वो क्या चाहते हैं। அதாவது यहाँ पर நீதிமொழிகளின் புஸ்தகம் नीति वचन के पुस्तक में 27 நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, नीति वचन में 23 में 7, மனம் போன போக்கிலே மனிதன் போகிறான் என்று. ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்குமோ, जैसा एक मनुष्य का मन का विचार होता है, அப்படியே அவனுடைய வாழ்நாளும் அப்படிதான் இருக்குமா. वो उसका जिंदगी भी वैसे ही गुजरते हैं। இன்றைக்கு நீ என்ன சிந்திக்கிறாயோ, आज आप जो सोचते हैं அதுதான் நாளை உன் வாழ்வில் நடக்கும். वही आपकी जिंदगी में कल घटेगा।
உன்னுடைய சிந்தனை आपका जो सोच है நல்ல சிந்தனையா இருக்க वो வேண்டும். अच्छा सोच होना चाहिए. உன்னுடைய சிந்தனை आपका सोच மேலான சிந்தனைகளா இருக்க வேண்டும். सीधा सोच होना चाहिए. உன்னுடைய சிந்தனை आपका सोच தேவனுக்கு ஏற்ற சிந்தனையா இருக்க வேண்டும். परमेश्वर जो पसंद करते हैं वैसा सोच होना चाहिए. உன்னுடைய சிந்தனை आपका सोच தேவ விருப்பத்தை ஏற்றவாறு இருக்க வேண்டும். परमेश्वर की चाहत के हिसाब से जो सोच है वैसा होना चाहिए. உன் சிந்தனை आपका सोच வீணா இருக்க கூடாது. एकदम नाश का सोच नहीं होना चाहिए. மேலான சிந்தனை என்றால் என்ன? एकदम ऊपर का सोच का मतलब क्या है? மத்தேயுவின் புஸ்தகம் मती के पुस्तक में 25ஆம் அதிகாரம் 25वां अध्याय मती के पुस्तक 25 35ஆம் வசனம். 35वां वचन 35. ஹல்லேலூயா. हालेलुया. மத்தேயுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்கள். हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. हालेलुया. இங்க இருக்கிற எல்லோரும் நாம் यहाँ पर जो भी है हम ஒரு நேரத்தில் பசியா இருந்தோம். एक समय पर हम भूखे थे. ஆண்டவர் நமக்கு परमेश्वर हमें போஜனம் கொடுத்தார். भोजन दिए. தாகமா இருந்தோம். हम प्यासा थे. தாகத்தை தீர்த்தார். हमें पानी दिए. அந்நியனா இருந்தோம். हम परदेशी थे நம்மை சேர்த்து கொண்டார். और हमें उन्होंने अपनाए. நம் வஸ்திரம் இல்லாமல் இருந்தோம். हम बिना कपड़े के थे. நமக்கு வஸ்திரம் கொடுத்தார். हमें वस्त्र दिए. வியாதியா இருந்தோம். हम रोगी थे நம்மை விசாரித்தார். और हमें पूछे. நம் காவலில் இருந்தோம். हम बंदी गृह में थे நம்மை பார்க்க வந்தார். और हमसे मिलने आए. இது மேலான சிந்தனைகள். यही एकदम ऊपर का जो सोच है. யாரோ ஒரு நேரத்துல कोई तो एक समय पर நம்ம வஸ்திரம் இல்லாத போது हम जब बिना कपड़े के थे நமக்கு வந்து வஸ்திரம் கொடுத்தார். हमें वस्त्र ला कर दिए. தேவன் அவர்கள் மூலமாக परमेश्वर उनके द्वारा நமக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். हमें वस्त्र दिए. வஸ்திரம் இல்லாமல் இன்னும் அநேகர் आज भी बिना कपड़े के வெளியில் இருக்கிறார். बहुत सारे लोग बाहर हैं. பசியோடும் एकदम भूखे பட்டினியோடும் एकदम भूखे हैं, தாகத்தோடும் प्यासा है அந்நியனாய் और एकदम परदेशी बनकर பரதேசியாய் வஸ்திரம் இல்லாமல் एकदम बिना कपड़े के வெளியிலே சுற்றி திரிகிறார். बाहर घूमते फिर रहे हैं. ஒரு நேரத்தில் நானும் एक समय पर ब्रदर भी இப்படிதான் ऐसे ही வஸ்திரம் இல்லாமல் एकदम बिना वस्त्र के சுற்றி திரிந்தேன். ऐसे ही घूमते रहते என்னை थे. யாரோ ஒருவர் தேடி வந்து मुझे किसी ने ढूंढ कर आए, எனக்கு வஸ்திரம் கொடுத்தார். मुझे वस्त्र दिए. பசியா இருந்தபோது मैं भूखा था, எனக்கு போஜனம் கொடுத்தார்கள். मुझे खाने के लिए भोजन दिए. தாகமா இருந்தேன். मैं एकदम प्यासा था, தாகத்தை தீர்த்தார்கள். मुझे पानी दिए. நாம் எல்லோரும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் हम सब यहाँ पर जो आकर यहाँ पर बैठे हैं और एक जन அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். ऐसी एक स्थिति से ही आए हैं. இன்னும் அநேகர் और भी लोग, வெளியில் இருக்கிறார்கள். बहुत सारे लोग बाहर हैं. हमें उन्हें ढूंढ कर जाना है, उन्हें वस्त्र देना है, தாகத்தை தீர்த்து उनकी प्यास को बुझाना है. அவர்கள் காவலில் இருக்கிறார்கள். वो बंदी गृहों में है, उनका जो बंदी गृह उसको छुड़ाना है. देख नहीं सकते, उनको आंखें देना है. ரோமரின் புஸ்தகம் रोमियो की पुस्तक में 1ஆம் அதிகாரம் 1 में 21 21वां वचन, வாசிப்போம். 1 में 21, 21 22 21 और 22.
हालेलुया। Hallelujah. Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் वे தேவனை அறிந்தும் परमेश्वर को जानकर भी தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் वो परमेश्वर है करके उनकी बड़ाई न करते हुए, ஸ்தோத்தரியாமலும் उनको धन्यवाद न करते हुए, தங்கள் சிந்தனைகளினாலே बस अपने विचार के जैसे வீணரானார்கள். एकदम व्यर्थ हो गए। உணர்வில்லாத एकदम उनको कोई भी तरीके का महसूस नहीं हुआ। அவர்களுடைய இருதயம் उनका हृदय இருளடைந்தது. एकदम अंधेरा हो गया। அவர்கள் யாருன்னா, ये वे लोग करके जो बोले हैं वे कौन है? அந்த அவர்கள் நாம தான். वे हम ही है। நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், हम परमेश्वर को जाने हैं, அவரை இன்னும் மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம், लेकिन हम अभी तक उनकी दंडवत न कर रहे हैं, அவரை ஸ்தோத்தரியாமல் இருக்கிறோம். कि धन्यवाद न कर रहे हैं। நம்முடைய சிந்தனைகளினாலே हम सब हमारे विचार के द्वारा நாம் வீணராய் இருக்கிறோம். हम एकदम व्यर्थ हो गए हैं। நம்முடைய இருதயம் हमारा जो हृदय है இருளடைந்து இருக்கிறது. वो एकदम अंधेरा सा हो गया है। யாரோ ஒருவர் உன்னை தேடி வந்ததினால், कोई एक आदमी आपको जब ढूंढ कर आए, வஸ்திரமில்லாத இருந்த நீ जो वस्त्र के बिना आप थे, வஸ்திரம் தரித்து கொண்டாய். आपको वस्त्र मिला। பசியாயிருந்த நீ भूखा जो आप थे, உன் பசியை ஆற்றிக் கொண்டாய். आपको खाना दिए। தாகமாயிருந்த நீ आप प्यासा थे, தாகத்தை தீர்த்து கொண்டாய். आपके प्यास को बुझाए। நீ வஸ்திரத்தை வாங்கிக் கொண்டு आप वस्त्र को लेकर நீ பசியார உணவு அறிந்துவிட்டு आप एकदम पेट भरकर खाना खाने के बाद நீ அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். तुम वही जगह पर अभी भी बैठे हो। இன்னும் அநேகர் अभी बहुत सारे लोग வஸ்திரம் இல்லாமல் சுற்றி திரிகிறார்கள், जो बिना वस्त्र के घूम रहे हैं, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், एकदम शैतान के इसमें पड़े हुए हैं, கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் சுற்றி திரிகிறார்கள். एकदम आंसुओं के साथ, दुख के साथ, वेदना के साथ घूम रहे हैं। என்னை மீட்க ஒருவர் இல்லையா मुझे छुड़ाने के लिए कोई नहीं है क्या? என்று ऐसे கதறுகிறார்கள். ऐसे रो रहे हैं। அவர்களுடைய கதறல் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? उनका जो रोने का विलाप आपको सुनाई नहीं देता है। நீர் கதறுகிற போது ஒருவன் உன்னை தேடி வந்தானே, आप जब रोए तो आपको ढूंढ कर कोई आए, நீ இன்னொருவனை தேடி போ. लेकिन आपको किसी और को ढूंढ कर जाना है। நீ போல கதறுகிறவனை நீ மீட்டு வெளியே கொண்டு வா. आपके जैसे जो रोते हैं उनको ढूंढ कर जाओ और उनको उसमें से बाहर निकालो। அவன் ஒருவனை மீட்டெடுப்பார். वो और किसी को वो वहां से उठाएगा। அதனால்தான் நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். इसलिए तुम्हें बुलाए हैं, அதனால்தான் நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். इसलिए आपको बुलाए हैं। परमेश्वर अच्छे हैं। சிந்தனையை சரி செய்து கொள். आपका जो सोच है उसको ठीक कर लो। உன் சிந்தனையை சரி செய்து கொள். आपका सोच जो है उसको सीधा कर लो। உன் இருதயம் இருளடைந்திருக்கிறது. आपका जो हृदय वो एकदम अंधकार जैसा हो गया है। உன்னை நீ ஞானி என்று சொல்லி आप अपने आप को एकदम बुद्धिमान समझकर நீ பைத்தியக்காரனாய் இங்கே இருக்கிறாய். आप एकदम निर्बुद्धि बनकर यहाँ पर है। பைத்தியக்காரனாய் சுற்றி திரிகிறவனை और जो एकदम निर्बुद्धि बनकर जो घूम रहा है அவனை உள்ளே கொண்டு வா. उसको एकदम अंदर लेकर आओ। அப்பொழுது ஞானி என்று உன்னை தேவன் சொல்லுவார். तब आप बुद्धिमान है करके परमेश्वर आपको बोलेंगे। நம்மளுடைய சிந்தனை இப்படிப்பட்டதா இருக்கிறது. हमारा जो विचार ऐसा है। உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்றேன் கேளுங்க. हम आपको एक छोटी सी कहानी यहाँ पर बताते हैं। ஒரு அப்பாவும் மகன் இருந்தாங்க. एक पिता और बेटा थे। அந்த அப்பா சொன்னாரு மகன் கிட்ட, தம்பி கடைக்கு போயிட்டு पिता कहते हैं पुत्र को कि तुम दुकान में जाकर அங்க வீட்டு விலங்குகளா விக்கிறாங்க, वहां पर வீட்டு விலங்குகளா விக்கிறாங்க கடையில, घर का जो भी पालतू प्राणी है उसको बेच रहे हैं। அத வாங்கிட்டு வாப்பா. उसे खरीद कर लेकर आओ। ஒரு நாய்க்குட்டி 5 ரூபாய். और वहां पर जो एक कुत्ता जो है उसका भाव 5 रुपया है। அந்த நாய்க்குட்டி வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி 5 ரூபாய் அப்பா அந்த மகன் கையில கொடுக்கறாரு. उस कुत्ते का जो पिल्लू है उसको लेकर आने के लिए पिता उसके हाथ में पैसा देते हैं। அந்த 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு கடைக்கு போறான். पुत्र जो है 5 रुपया लेकर वो दुकान में जाता है।
அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னா उस दुकान वाले के पास बोले, நாய்க்குட்டி கொடுங்க 5 ரூபாய்க்கு அப்படின்னு. मुझे वो कुत्ते का जो पिल्लू है मुझे दे दो। அவன் அந்த அந்த கடைக்காரர் வந்து அந்த கூடையில வந்து அந்த நாய்க்குட்டியை வச்சு அதை மேல் மூடிட்டு அந்த மகன்கிட்ட கொடுக்கறாரு. और दुकान वाले ने एक बास्केट में उस पप्पी को रख कर बंद कर कर वो बास्केट दिए। அவன் எடுத்துட்டு வீட்டுக்கு போற வழியில வந்தா वो जब पुत्र उसको लेकर घर पर जाते रास्ते में அங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. सब लोग वहां पर क्रिकेट खेल रहे थे। அவனுக்கு கிரிக்கெட் விளையாடணும் போல அவனுக்கு எண்ணம் தோணுச்சு. उस लड़के को भी क्रिकेट खेलने का एक चाहत आया। அந்த கூடையை அங்க வச்சுட்டு तो उस बास्केट को उसने वहीं पर रखकर அவன் போயிட்டு கிரிக்கெட் விளையாடினான். वहां पर वो जाके क्रिकेट खेलने लगा। அங்கிருந்து ஒருத்தன் வந்தா तो वहां से एक आदमी आए, கூடையை திறந்து उस बास्केट को ओपन किए, அதுல இருந்து நாய்க்குட்டியை எடுத்துட்டு वहां से वो उस पप्पी को निकाल कर அதுல பன்னிக்குட்டி வச்சுட்டான். பன்னிக்குட்டி வச்சு மூடிட்டான். उसमें सुअर की जो बच्चा उसको रख के उसको बंद कर दिए। மூடிட்ட உடனே அந்த பையன் விளையாடிட்டு வந்தான். वो बच्चा खेल कर आने के बाद அதை எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட போனான். उसे लेकर वो अपने पिता के पास गया। அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா उसके पिता के पास दिए। அவங்க அப்பா திறந்து பார்த்தாரு. उनके पिता उसको ओपन करके देखे, திறந்து பார்த்த உடனே खोलकर देखते ही அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. उनको एकदम आश्चर्य हो गया। மகனை கூப்பிட்டாரு. और पुत्र को बुलाते हैं अपने बेटे को, என்ன பண்ண அவங்ககிட்ட வாங்கிட்டு சொன்னேன். मैंने तुम्हें क्या लाने के लिए बोला था? நாய்க்குட்டி வாங்கிட்டு சொன்னாங்க. நாய்க்குட்டி வாங்கிட்டு आपने बोले कि कुत्ते का पिल्लू को लाने के लिए मैंने लाया है। காமிச்சாரு. तो उन्होंने उसको दिखाए, இது நாய்க்குட்டியாடா இது பன்னிக்குட்டிடான்னு சொல்லி 4 அடி அடிச்சாராம். देखो ये क्या है करके, ये कुत्ते का पिल्लू है कि ये क्या है। அடிச்ச உடனே तो उसको मारे। அவன் அடிச்சிட்டு மறுபடியும் அந்த பன்னிக்குட்டி எடுத்து கூடையில போட்டா. वो फिर से उसको वो पिग का जो बच्चा है उसको डाले और वापस गए। திரும்ப வந்தான். वापस आए, வர வழியில கிரிக்கெட் விளையாடினான். फिर से रास्ते में वहां पर क्रिकेट खेल रहे थे। மறுபடியும் அவனுக்கு விளையாடணும் ஆசை. फिर से उसको खेलने का चाहत हुआ। அந்த கூடையை அங்க வச்சுட்டான். तो वहां पर वो फिर से वो बास्केट को रखकर போயிட்டு விளையாடினான். और खेलने लगे। விளையாடின உடனே அங்கிருந்து அவன் வந்தான். तो वहां से एक आदमी आए, அந்த நாய் அந்த பன்னிக்குட்டி எடுத்தா. उसको निकाल कर நாய்க்குட்டி உள்ள வச்சு वापस उसमें वो कुत्ते का पिल्लू को रख दिए, மூடிட்டா. बंद कर दिए, वो चले गए। இப்ப அந்த பையன் வந்தா. अभी वो लड़का आया, அந்த கூடை எடுத்துட்டு அவங்க அங்க போனான். அந்த கடைக்காரங்கிட்ட போனான். फिर से उसने वो बास्केट को उठाया और दुकान वाले के पास गया। அந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்தா. अभी दुकान वाले के पास दिया। ஏம்மா அவனுக்கு அறிவு இல்லையா? दुकान वाला बोलता है तुम्हें बुद्धि नहीं है क्या? உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? मैंने तुम्हें क्या पूछा? 5 ரூபாய் கொடுத்து நாய்க்குட்டி கொடுங்க. 5 रुपया दिया और बोला कुत्ते का पिल्लू चाहिए। ஏம்மா என்ன ஆச்சு? क्यों, क्या हुआ? நீங்க நாய்க்குட்டி கேட்டா பன்னிக்குட்டி வச்சு கொடுத்துருக்கீங்க. अब मैंने कुछ और पूछा, आपने कुछ और दिए हैं। சரிப்பா சாரி மன்னிச்சுக்கோ. ठीक है, माफ कर दो। अभी खोल कर देखे तो திறந்து பார்த்தா நாய்க்குட்டி இருக்கு. खोल कर देखे तो फिर से उसमें कुत्ते का ही पिल्लू था। இப்ப கடைக்காரன் 4 வச்சான் அவனை. अभी दुकान वाला जो उसको 4 दिया, 4 வச்ச உடனே அவன சொன்னா இது என்ன நாய்க்குட்டி தான்டா இருக்கு. நீ ஏன் பன்னிக்குட்டி சொல்ற? अरे ये तो कुत्ते का ही तो पिल्लू है। அதுதே வந்தா. तो फिर से वो रोया। எடுத்துட்டே வந்த உடனே நடுவுல மறுபடியும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. लेकर आते समय वापस रास्ते में वहां पर क्रिकेट खेल रहे। तो फिर से उसने अपने बास्केट को वहां पर रखा। அவன் திரும்ப வந்தா. वो फिर से आया, அந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு திரும்ப பன்னிக்குட்டி வச்சு. फिर से कुत्ते का पिल्लू को निकाला, वापस वो सूअर का बच्चा को उसमें रख दिया। கிரிக்கெட் விளையாட்டு வந்து फिर से वो क्रिकेट खेला और वापस आया। கூட எடுத்துட்டு போனா அவங்க அப்பாட்ட கொடுத்தான். फिर से वो बास्केट लेके जाकर अपने पिता को दिया। அப்பாட்ட கொடுத்தோனே அவர் திறந்து பார்த்தாரு. அவருக்கு ஆச்சரியம். पिता खोलकर देखे तो वो वापस आश्चर्य हो गए। அடிச்சார். மறுபடியும் 4 அடி அடிச்சாரு. फिर से वो बच्चे को मारे। உன்னை நான் சொல்றேன். मैं बोल रहा हूँ, உன்னை நாய்க்குட்டி வாங்கினு சொன்னா நீ பன்னிக்குட்டி வாங்கின வர. तुमको कितने बार बोल रहा हूँ उनका- कुत्ते के पिल्लू को लाना, உனக்கு அறிவே இல்லையடா. तुमको बुद्धि ही नहीं है। இப்ப அவன் கூட எடுத்துட்டு வெளிய வந்தான். अभी फिर से वो बास्केट लेके बाहर आया। 4 வச்சான். और फिर से वो जो सुअर का जो बच्चा उसको 4 दिया। ஒன்னு நாய்க்குட்டியா இரு. बोला कि एक तो तुम कुत्ते का पिल्लू बनकर रहना இல்லனா நீ பன்னிக்குட்டியா இரு. या फिर ऐसे ही रहना। நீ நாய்க்குட்டியாவே இருக்க மாட்டிருக்க. तू ऐसे भी नहीं हो பன்னிக்குட்டியாவே இருக்க और फिर மாட்டிருக்க. सुअर का बच्चा भी नहीं அங்க हो। போனா அவங்க அடிக்கிறாங்க. उधर जाएंगे तो वो मुझे मार रहा है, இங்க வந்தா எங்க அப்பா அடிக்கிறாரு. इधर जाएंगे तो मेरे पिता मुझे मार ஒன்னு रहे நீ हैं। நாய்க்குட்டியா இரு இல்லனா பன்னிக்குட்டியா இரு. तुम अगर है तो कुत्ते का पिल्लू बनकर रहना या फिर सुअर का पिल्लू बनकर रहना। என்னுடைய சிந்தனை கூட இப்படி தாங்க இருக்கு. हमारा भी सोच ऐसा ही है। ஏன்னா நம்ம हम
சபைக்குள்ள வரும் பொழுது कलीसिया के अंदर जब आते நம்ம हैं நாய்க்குட்டியா தான் வரோம். हम एकदम कुत्ते के पिल्लू बनकर ही சபையை आते விட்டு हैं। வெளியே போகும்போது लेकिन कलीसिया से जब बाहर निकलते हैं ஏதோ ஒரு இடத்துல हम कहीं ना कहीं जगह पर பிசாசு एकदम शैतान நம்மளை ஏமாத்திடுறான். हमें एकदम धोखा दे देता है। நமக்கு தெரியல. हमें पता नहीं ஏன்னா क्यों, நம்மளுடைய சிந்தனை சரியில்லை, हमारा सोच ठीक नहीं है, நம்மளுடைய விசுவாசம் சரியில்லை. हमारा विश्वास ठीक नहीं है। நம்மளுடைய விசுவாசம் இல்லாததுனால हम विश्वास नहीं करते, इसलिए ஆண்டவர் மேல தப்பு சொல்றோம். हम परमेश्वर के ऊपर गलती बोलते हैं। ஏன்பா இவ்வளவு கவலை, क्यों इतना वेदना, ஏன் இவ்வளவு கண்ணீர், क्यों इतना आंसू, ஏன் இவ்வளவு துக்கம்? क्यों इतना दुख? ஏன்னா உன்னுடைய சிந்தனை சரியில்லை. क्योंकि आपका सोच ठीक नहीं है। மேல இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, पहले जब ऊपर जब थे तो परमेश्वर ने बोले உன்னுடைய கையில் பரலோகத்தின் சாவியை கொடுப்பேன்னு. मैं तुम्हारे हाथ में परलोक का कुंजी दिया हूँ, உன்மேல் சபையை கட்டுவேன்னு. तुम्हारे ऊपर मैं कलीसिया बांधूंगा। ஏன்னா உன்னுடைய சிந்தனை சரியா இருந்துச்சு. तो तुम्हारा सोच ठीक था। 2 வசனத்துக்கு கீழே வந்த உடனே लेकिन 2 वचन के बाद परमेश्वर நம்மளுடைய சிந்தனை आपका जो सोच है சரியில்லாம போயிடுச்சு. वो ठीक नहीं है। அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். हमें हमारे सोच को ठीक करना है। நம்ம சாத்தானுடைய சிந்தனை சிந்திச்சோம்னா हम अगर शैतान के जैसे अपना सोच रहेगा तो, சாத்தானுடைய கனிகளாகிய और शैतान के जो भी फल है, தோல்வி, हमारा जो भी लॉस है, हार है, பயம், एकदम डर, பாவம், पाप, சாபம், श्राप வியாதி, और एकदम रोगी, கவலை, एकदम वेदना, கண்ணீர், आंसू முடிவுல மரணம். और अंत में मौत, இதுதான் நமக்கு கிடைக்கும். यही हमें मिलेगा இதே நமக்கு अगर हम, தேவனுடைய சிந்தனை இருந்துச்சுன்னா अगर परमेश्वर का सोच है அவர் கொடுக்கிற கனி तो वो जो हमें फल देते हैं, வெற்றி, हमें जीत, சந்தோஷம், खुशी, சமாதானம், समाधान, சுகம், एकदम चंगाई, ஆரோக்கியம், चंगाई, விடுதலை, छुटकारा, செழிப்பு, एकदम अच्छी तरह से रहना, முடிவில் और अंत में நித்திய ஜீவன். एकदम नित्य जीवन। நாம் हम, நம்முடைய சிந்தனை हमारा सोच தேவனுடைய சிந்தனையா இருந்தால் परमेश्वर का अगर सोच है तो நித்திய ஜீவனை அடைவோம். अनंत जीवन हम पाएंगे, இல்லை என்றால் नहीं மரணம். मौत ही पाएंगे। பாவத்தின் சம்பளம் पाप का जो भी आपको तंका है மரணம். वो मौत है। தேவன் परमेश्वर இன்றைக்கு आज உங்களுக்கு முன்பாக आपके सामने உபாகமம் व्यवस्थित विवरण के पुस्तक में 30 அதிகாரம் 30वां अध्याय में உபாகமம் 30:1 30 में पहला वचन। படிப்போம். हालेलुया। ஹalleluya. நான் உனக்கு मैं तुझे, முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் मैं तुम्हारे सामने जो भी आशीर्वाद रखा हूँ சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் या शाप की बातें जो रखा हूँ உன்மேல் வரும். तुम पर आएगा। நீங்க आप இந்த 11 மாசமும் ये 11 महीना எனக்கு ஆசீர்வாதம் வேணும், मुझे आशीर्वाद चाहिए, எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் सभी कुछ मुझे पाना है, என்று ஒவ்வொரு மாதமும் வருகிறீர்கள். ऐसे और एक महीना आप आते हैं, இதோட பல மடங்கு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். और भी इसमें से बहुत सारे टाइम्स आपको आशीर्वाद रखे हैं அதோடு கூட சாபத்தையும் வைத்திருக்கிறார். और शाप भी रखे हैं। ரெண்டுத்துல நீங்க எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. दोनों में से आपको क्या चाहिए आप निर्णय लीजिए। ஒருவேளை अगर எனக்கு சாபம் வேண்டாம், मुझे श्राप नहीं எனக்கு चाहिए, ஆசீர்வாதம் தான் வேண்டும்னா मुझे आशीर्वाद ही चाहिए, நீ வஸ்திரமில்லாத இருந்தபோது
आप जब बिना वस्त्र के थे, உன்னை ஒருவன் தேடி வந்தது போல आपको जैसा एक ढूंढ कर आए, நீ அவர்களை தேடிச் சென்று आप उन्हें ढूंढ कर जाकर வெளியே வஸ்திரமில்லாமல் கதறிக் கொண்டு இருக்கிற बाहर जो बिना कपड़े के जो रो रहे हैं, அவனுக்கு வஸ்திரத்தை கொடு, उनको वस्त्र दो, அவனுடைய பசியை ஆற்று, वो जो भूखे हैं उनको भोजन दो, அவனுடைய தாகத்தை தீரு, वो जो प्यासा है उनको पानी दो, அவன் கட்டுகளை அவிழ்த்து விடு, उनके सारे बंधन से छुड़ाओ, அவன் உன்னை போல और वे आपके जैसे ஒரு நாள் एक दिन நீ எப்படி வஸ்திரத்தோடு இருக்கிறாயோ आज आप जैसे वस्त्र के साथ है, அதே போல वैसे ही அவனும் வஸ்திரமில்லாத ஒருவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பான். वो भी जो बिना वस्त्र के हैं उनको जाकर वो भी एक दिन वस्त्र देंगे. சகோதரர் சொன்னது போல जैसे ब्रदर ने बोले थे, நாம் எல்லோரும் हम सब கர்த்தரால் परमेश्वर से அவருடைய வார்த்தை வசனங்களை சொல்லவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். उनके वचन को बोलने के लिए ही हमें बुलाए गए हैं. நாம் எல்லோரும் हम सब வெளியில் சென்று बाहर जाकर வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து, जो बिना कपड़े के हैं उनको कपड़े देकर, பசியோடு இருக்கிறவனுக்கு தாகத்தை தீர்த்து, जो भूखे हैं उनको भोजन देकर, நாம் அவர்களை हम उन्हें உள்ளே அழைத்து வரும் பொழுது अंदर जब लेकर आते हैं, நமக்கு हमें 1000 ஆசீர்வாதங்களை நம் தேவன் நமக்கு தருவார். 1000 आशीर्वाद हमें परमेश्वर देंगे. ஒரு பாடலை பாடி एक गीत गाकर தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். परमेश्वर की आशीर्वाद को हम पा लेंगे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நடத்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடத்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லை. எந்த தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனாம் எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனாம் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான்.
கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடத்திடுவேன். ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं। உங்கள் சிந்தனை சரியா இருக்க வேண்டும். आपका सोच सही होना है। உங்கள் சிந்தனை சரியா இருந்தால் अगर आपका सोच सही है, பரலோகத்தின் சாவியை உங்கள் கையில் கொடுப்பார். जो स्वर्ग की जो चाबी वो आपको உங்கள் हाथ में சிந்தனை दिया। சரியில்லை என்றால் अगर आपका सोच ठीक नहीं है, அதே தேவன் वही परमेश्वर உங்களை பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லி விடுவார். आपको दूर जाओ शैतान करके बोल நான் देंगे। இந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது ब्रदर जब पहली बार जब कलीसिया के अंदर आए, சபையெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ये पूरा कलीसिया भरा हुआ வேற रहता கூட था। இடம் இருக்காது. बैठने के लिए भी जगह नहीं होता அந்த था। மூளை அந்த லாஸ்ட்ல தான் உட்கார்ந்து இருப்பேன். वहां पर वो कॉर्नर में ही ब्रदर बैठते அதுவும் थे। இந்த 2வது வாரம் 3வது வாரம்னா இடமே இருக்காது. और वो भी सेकेंड संडे थर्ड संडे तो जगह ही नहीं मिलता है। இப்ப எல்லாம் காலியா இருக்கு. लेकिन अभी पूरा खाली लग रहा है। ஏன் காலியா இருக்கு? क्यों? நம்மளுடைய சிந்தனை என்ன? हमारा जो सोच, நம்மளுடைய சிந்தனை என்ன? हमारा जो सोच क्या है? நாம மட்டும் ஆசீர்வாதமா இருக்கணும். सिर्फ हम ही आशीर्वाद से रहना है, நான் நல்லா இருக்கணும். मुझे अच्छे से रहना है। நம்ம மட்டும் இந்த ஆலயத்துக்கு வந்து போறோம். सिर्फ मैं ये कलीसिया में आकर जाता हूँ। ஒருவன் கூக்குரலிட்டு கதறிக்கொண்டு வெளியில் சுற்றி திரிகிறான். वो बाहर जो एकदम रो कर जो विलाप कर रहा है, घूम रहा है, நாம போக வேண்டும். हमें जाकर அவர்களை தேடிச் சென்று उन्हें ढूंढ कर जाना है। ஒவ்வொருவரும் और एक को அவர்களை தேடிச் செல்ல வேண்டும். उन्हें ढूंढ कर हमें जाना है। உங்களால் முடிந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். आपसे जो होता है उतना सेवा आपको करना है। கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளல, அவருடைய வார்த்தையை வெளியில சொல்லலன்னா आप अगर प्रभु के वचन के द्वारा नहीं चलेंगे और उनके वचन के बारे में दूसरों को नहीं बताएंगे, எவ்வளவு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீர்களோ आप जितना आशीर्वाद लिए हैं, पाए हैं, அவ்வளவும் நீங்கள் கீழே இறக்கப்படுவீர்கள். उतना ही आपको नीचा भी किया जाएगा। எல்லோரும் எழுந்து சென்று सब लोग उठकर கர்த்தருடைய வார்த்தையை போதிப்போம். परमेश्वर की वचन के बारे में बोलेंगे। கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி எல்லோரையும் சபைக்குள்ளே கொண்டு வருவோம். परमेश्वर के वचन के बारे में बोलकर सबको कलीसिया के अंदर लाएंगे। ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்போம். एक दूसरों को छोड़ कर देंगे। ஒருவருக்கு ஒரு சமாதானம் இருப்போம். एक दूसरे के साथ समाधान के साथ रहेंगे। அநேக சபையில बहुत सारे लोग कलीसिया में आकर இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. ऐसे चांस नहीं मिलता है, ஆனாலும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த लेकिन फिर भी हमें यहाँ पर चांस दिया है, मौका दिया है। எங்கள் மூத்த பாஸ்டரை அவர்களுக்கும், हमारे जो पास्टर पुष्पराज, எங்கள் ஆசான், हमारे जो मास्टर கர்த்தருக்கு பிறகு और परमेश्वर के बाद எங்களை உருவாக்கின, हमें जो एकदम उत्पन्न किए, நாங்களும் வஸ்திரம் இல்லாமல் குருடனாய் திரிந்து கொண்டிருந்த பொழுது हम भी बिना वस्त्र के एकदम अंधे बनकर जब घूम रहे थे, எங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்த எங்கள் ஆசான் हमें जो कपड़ा दिए हमारे थॉमस- मास्टर தோமஸ் அவர்களுக்கும் थॉमस नोवल, அவர்களுக்கும் उनको भी இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से நன்றியை சொல்லி हम उनको धन्यवाद कहकर முடிக்கிறேன். यहाँ पर समाप्त करते हैं। எல்லோரும் எழுந்து நின்று सब उठकर खड़े हो जाएंगे। ஒரு 5 நிமிடம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. धन्यवाद पिता। எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, हमसे प्रेम करने वाले हमारे अच्छे पिता, அப்பா பிதாவே, पिता
நீர் கொடுத்த இந்த வார்த்தையை आपने जो दिया हुआ ये वचन ஜனங்களுக்கு சொல்லிவிட்டேன் கர்த்தாவே. हमने लोगों को बता दिए हैं। நீர் அவர்களை आप उन्हें அவர்களுடைய சிந்தனைகளை சரி செய்து उनके विचार को ठीक कर कर அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றி उनके विचारों को बदल कर பரலோகத்தின் சாவியை அவர்களுடைய கையிலே கொடுங்கள் ராஜா. वो जो स्वर्ग का चाबी आप उनके हाथ में दे दीजिए। இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய சபையை கட்டுங்கள் தகப்பனே. यहाँ पर आए हुए हर एक के ऊपर आप आपके कलीसिया को बांधिए। தகப்பனே, पिता, உம்முடைய சித்தத்திற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டால் आपका जो भी इच्छा है अगर उसके ऑपोजिट में अगर कोई कुछ किए இவர்களை மன்னித்து इन्हें माफ कर कर கர்த்தாவே இவர்களை மீண்டுமாய் கட்டி எழுப்பும் ராஜா. परमेश्वर फिर से इन्हें बांध कर आप उठाइए। இவர்களுடைய சிந்தனைகளை சரி செய்யும் கர்த்தாவே. इनकी जो सोच है उसे ठीक कीजिए। கர்த்தாவே, நாங்கள் வஸ்திரமில்லாத போது எங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்த परमेश्वर, जैसे हम बिना कपड़े के थे और आपने हमें वस्त्र दिए, அவர்களுக்காக उनके लिए நன்றி செலுத்துகிறேன். हम उनके लिए धन्यवाद कहते हैं। அதே போல वैसे ही எங்களைப் போல வஸ்திரமில்லாமல் அநேகர் வெளியிலே சுற்றித் திரிகிறார்களே, हमारे जैसे जो बाहर बिना वस्त्र के जो घूम रहे हैं, நாங்கள் ஒவ்வொருவரும் சென்று हम हर एक यहाँ से जाकर ஒவ்வொருவரையும் हर एक को வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து உள்ளே அழைத்து வர என் தேவனே எங்களை எடுத்து பயன்படுத்தும். जो बिना कपड़े के हैं उनको वस्त्र देकर कलीसिया के अंदर लाने के लिए நல்ல ஞானத்தை தாரும், आप हमें अच्छी बुद्धि दीजिए, தெளிந்த புத்தியை தாரும். एकदम अच्छी से बुद्धि दीजिए। தகப்பனே, எதிரில் இருக்கிறவர்களுடைய அவர்களிடத்திலே தேவனை பற்றி அறிவிக்கிற அந்த வல்லமையை தாரும். परमेश्वर हमारे सामने जो है उनको परमेश्वर का वचन बोलने के लिए हमें बताइए। அதிகாரத்தை தாரும், हमें अधिकार दीजिए, ஆசீர்வாதத்தை தாரும். आशीर्वाद दीजिए। அப்பா, நாங்கள் போற இடமெல்லாம் நீர் எங்களோட கூட இருந்து पिता, हम जहाँ पर भी जाते हैं आप हमारे साथ रहकर நாங்கள் யாரிடத்திலே உம்முடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று हमें किसके पास आपके वचन को बोलना है எங்களுக்கு போதியும் ராஜா. आप हमें बताइए। அப்பா, पिता, எங்கள் சிந்தனை சரியில்லாமல் இருக்கிறது ராஜா. हमारा सोच ठीक नहीं है, எங்கள் சிந்தனையை சரி செய்து हमारे सोच को आप ठीक कीजिए। எங்கள் வீணான சிந்தனைகளை மாற்றி हमारे जो नाश का जो सोच है उसे बदल कर நாங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோம் என்பதை हम मसीह के साथ हैं ये जानकर எங்கள் ஊழியத்திலே நாங்கள் சாட்சியாய் காண்பிக்கும்படி हमारी सेवा में हमें गवाही बनकर எங்களை நினைத்தருளும் சாமி. ऐसे आप हमें याद कीजिए पिता, அப்படியே எங்களை ஆசீர்வதியும் ராஜா. ऐसे आप हमें आशीर्वाद भी कीजिए। வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் சாமி. आए हुए और एक सेवक सेविकाओं बनने दो। கர்த்தாவே, கேட்ட உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தட்டும் ராஜா. परमेश्वर, जैसे हमने आज के वचन सुने वैसे वचन के द्वारा चलने दो। அப்பா, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும் சாமி. आप जो भी आशीर्वाद दे रहे सभी आशीर्वाद को पाने दो। அப்பா, நீங்க என்னிடத்துல சொன்ன 24 தகப்பனை 21 ஆசீர்வாதங்களை என் கையில் கொடுத்திருக்கிறீர் ராஜா. आपने जैसे हमें बताया कि आपने 21 आशीर्वाद हमारे हाथ में दिया है। அப்பா, அந்த 21 ஆசீர்வாதங்களையும் இவர்களுக்கு படித்து காண்பிக்க நேரமில்லை சாமி. वो 21 आशीर्वाद हम इन्हें बताने के लिए हमारे पास समय नहीं है। இந்த 21 ஆசீர்வாதங்களினாலும் இவர்களை நிரப்பும் ராஜா. ये 21 आशीर्वाद से लोगों को पूरा परिपूर्णता से आप भर दीजिए। இந்த 21 ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ये 21 आशीर्वाद को सभी लोग पूरी तरह से पाने दो। வருகிற காலங்களிலே எங்கள் சபை நிரம்பி வளையட்டும் ராஜா. आने वाले दिनों में हमारे कलीसिया पूरा भर कर रहने दो। அப்பா, நான் ஆரம்ப காலத்தில் வந்த பொழுது எவ்வளவு கூட்டம் இருந்ததோ, हम जैसे आरंभ के दिनों में देखते थे कि कितना भीड़ था, தகப்பனே அதே போல நான் திரும்ப பார்க்க வேண்டும் ராஜா. ऐसे ही हमें वापस देखना है। அப்பா பிதாவே, पिता, எங்களுக்கு அதற்கு தேவையான ஞானத்தையும் புத்தியும் उसके लिए हमें ज्ञान और बुद्धि, ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தாரும் ஆண்டவர். आशीर्वाद और अभिषेक आप हमें दीजिए। எங்கள் சிந்தனைகளை மாற்றி हमारी सोच को बदल कर உம்முடைய சிந்தனை எங்களுக்குள்ளே आपका सोच हमारे अंदर நிலைத்திருக்கும்படியாய் செய்யும் கர்த்தாவே. रहने के लिए आप दीजिए पिता। எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். सारी स्तुति हम आप ही को देते हैं। கர்த்தாவே, நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். आपकी ही महिमा हो। இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे जीवित अच्छे पिता। ஆமென். आमीन। ஆமென்.